அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் 2 விதமான வேலைகளும் 2 விதமான உரங்களும் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் செடியில் மாவு பூச்சி நிறையா வந்தாச்சு. ஒரு 3 நாள் பார்க்காதனால அதோட விளைவு நம்ம கத்திரிக்காய் செடியில் நிறையா மாவு பூச்சி வந்ததுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் கையில் க்ளீன் பண்ணி பார்த்தா முடியாததெல்லாம் கட் பண்ணி விட்டேன். ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டேன். நான் செடி கடையில் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கத்திரிக்காய்க்கு 6 மாதம் தான் சீசன், அதுக்கப்புறம் அதை பிடுங்கி போட்டுருங்கன்னு சொன்னாங்க. சரி நான் பார்க்கலாம், ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே உரங்கள் கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம், பிடுங்கி போடுறது பெஸ்ட்டாக இல்லை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உரங்கள் கொடுக்குறது சரியாக வருமா நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் இன்றைக்கி இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். நான் அப்படியே வேண்டாத இலைகள்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டேன். அதில் இருந்த மாவு பூச்செல்லாம் கையில் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் குச்சிகள் மட்டும் இருந்தாங்க. ஒரு சில இலைகள் மட்டும் பிஞ்சுகளோடு இருந்ததை மட்டும் அப்படியே நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே நம்ம நேற்று சாம்பல் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த சாம்பல் எடுத்துக்கிட்டேன். அதுலேயே வெர்மி கம்போஸ்ட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் எருவு பவுடரையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். 3யுமே பண்ணிவிட்டு நல்லா அதை ஒன்று சேர்த்து கிளறி விட்டுட்டேன். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த கத்திரிக்காய் செடி, இன்றைக்கி ஒரு 5 கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி செடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த அத்தனையிலையுமே நான் எவ்வளோ பாருங்கள் இலைகள் எடுத்துருக்கிறது ரெடி பண்ணிட்டேன். கலவை ஃபுல்லாக நல்லா அதை கிளறி விட்டுட்டு எறும்பு பவுட்ரு, சாம்பல், வறுமி கம்போஸ்ட்டு 3யுமே நல்லா கிளறி விட்டுட்டேன். நம்ம இப்போது ரெடி பண்ண செடிகளுக்கு அடி உரமாகவும் அப்படியே மேல் உரமாகவும் அதை நான் கொடுக்குறேன். நான் கீழே ஏதாவது இந்த மாவு பூச்செல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி கொட்டி இருந்தாலும் அடி உரமாக கொடுக்கும்பொழுது அதெல்லாம் அதிலே சரியாயிடும். மேல் உரமாக இலைகள் மேலெல்லாம் கொடுக்கும்பொழுது அதுவும் சரியாயிடும். இப்படி ஒரு மெத்தடு. 2வது மெத்தடு, நம்ம டிஏபியை ஸ்ட்ரைட்டாக எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம பழச்செடிகளுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தேன். அது வீடியோ தான் இது. மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டேன். சுற்றி கிளறி விட்டுட்டு அப்படியே டிஏபியை போட்டு மண்ணை மூடிட்டு தண்ணி ஊற்றிட்டு மண்ணை போட்டு மூடிட்டேன். செடிகளை சுற்றி தண்ணி ஊற்றணும், மண்ணை அப்படியே மூடிடணும். இந்த மாதிரி நான் பல செடிகளுக்கு பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட பல செடிகள் 4 கொய்யா செடி, 3 மாதுளை, 1 ட்ராகன் ஃப்ரூட், 1 நெல்லிக்கனி, 1 எலுமிச்சங்கனி இருக்குது. இது எல்லாத்துக்குமே இதே மெத்தடில் எல்லாத்தையும் வேண்டாத களை செடிகளை பிடுங்கி போட்டுட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு டிஏபியை ஸ்ட்ரைட்டாக வேறுபடாமல் அந்த சுற்றி அந்த வேருக்கு ஒரு அடி தள்ளி சுற்றி எல்லாத்துக்கும் போட்டாச்சு. இதே மெத்தடில் தான் நான் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துருக்கேன். நல்லா மண்ணை கிளறிட்டு இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கேன். நம்மளுடைய பிஞ்சுகள்லாம் எவ்வளோ பெருசாக வராங்கன்னு பார்க்கலாம். ஒரு கொய்யா செடியில் பிஞ்சுகள் இருக்காங்க, ஒரு கொய்யா செடியில் பூக்கள் நிறையா விட்டுருக்காங்க பிஞ்சுகள் விடுறதுக்கு. ஒரு மாதுளை இருக்காங்க. ட்ராகன் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் பழங்கள்லாம் கொடுக்கல. இப்போ நம்ம டிஏபி கொடுத்ததுக்கு அப்புறமா 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் 15 நாள் கழித்து மறுபடியும் கொடுப்போம். எப்படி வளர்ச்சி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக கொடுத்ததில் வளர்ச்சி அதிகமாக இருக்கா, தண்ணியில் கலந்து கொடுத்ததில் வளர்ச்சி அதிகமாக இருக்கா, இல்லையா நம்ம வீட்டில் கொடுக்குற எல்லா உரங்களும், வாழைப்பழ கரைசல், நம்ம மாவரைக்கிற எல்லா கரைசலும், முட்டை ஓடு,
வெஜிடபிள் வேஸ்ட்டு எல்லாமே நம்ம கொடுக்குறது எது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது நம்ம 3 விதமாக செக் பண்ணியிருக்கோம். அதில் எது வந்து நல்லாயிருக்கு இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கான்றதை நம்ம 15 நாளைக்கு பிறகு கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். டெய்லி வீடியோஸில் வளர்ச்சி பார்க்கலாம். ஆனால் 15 நாள் கழித்து நம்ம எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து உரங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து தான் வந்து ரிசல்ட்டு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பாருங்கள் நிறையா வந்துட்டாங்க. அப்படியே ஒரு சின்ன கட்டிங் தான் கொடுத்தாங்க பக்கத்து வீட்டில், அதை வச்சு நான் வந்தது. நம்ம தரைத்தளமாக இருந்தால் நம்ம வந்து அவ்வளோ வந்து உரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்து இயற்கையாகவே அது வந்து மண்ணிலேருந்தே அதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடச்சிரும். நம்ம மாடி தோட்டன்றனால தான் இவ்வளோ பராமரிப்புகள் கொடுக்க வேண்டியது இருக்குது. இது பெரிய செடியாக வந்தாச்சு. கொய்யா செடி இருக்கிறதுலே பெரிய சைஸு. அப்படியே வந்து சாம்பல் எல்லா ரோஜா செடிகள் மேலேயும் சாம்பல் வந்து நான் போட்டுட்ருக்கிறேன். சாம்பல் போட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுட்டு செடிகளை இது பண்ணுறேன். அதே மாதிரி 7 இலைகள் உள்ள ஒரு ரோஜா செடி. இது வந்து 7 இலைகள் இருந்தால் பூக்காது. 7 இலைகள் இருக்க ரோஜா செடி பூக்கும். ஆனால் அது வந்து 7 டேஸ் அந்த மாதிரி பூக்கள் தான் பூக்கும். ஆனால் இந்த செடியில் 7 இலைகள் இருந்தால் பூக்காது. அதனால் அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். அப்படியே நம்ம தோட்ட வேலை முடித்தாச்சு. மொட்டுக்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. தினம் தினமும் நம்ம பார்ப்போம் வளர்ச்சிகள் எப்படி இருக்குது, மொட்டுக்கள் எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு. இன்னையோட தோட்ட வேலை இந்த வேலை முடிஞ்சாச்சு. இந்த வாரத்துக்கு மாவு பூச்சி அப்புறப்படுத்திட்டோம், உரங்கள் கொடுத்துட்டோம், தேவையில்லாத களை செடிகளை எடுத்துட்டோம். மொத்தத்தில் நம்ம தோட்ட வேலை முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.